ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். அப்படியே ஒரு சண்டே மதிய டைம்லேருந்து எடுக்க ஆரம்பித்த vlog. காலையில் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு மதியத்துக்கு மாமா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் வீட்லேயே நாட்டுக்கோழி இருந்தாலும் அதை சாப்பிட்றக்கு எங்களுக்கு மனசு கேட்குறதில்ல. நாங்கள் வந்து வெளியில் கொடுத்துட்டு வெளியில் இருந்தால் நாங்கள் கோழி வாங்கிக்குவோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே வீட்டில் ஒன்றா நாட்டுக்கோழி இல்லை மட்டன் வந்து ரெடி பண்ணிடுவேன். அதுவும் மதியம் தான் ரெடி பண்ணுவேன். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு ஹாஃப் டே வந்து ஒர்க் இருக்கும். அவர் ஒர்க் முடிச்சுட்டு மதியம் வந்தார்னா எல்லோரும் சூடாக ஃபேமிலியாக உட்காந்து வந்து சாப்பிடுவோம். இண்டஸ் வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்னர் லிட் ப்ரெஷர் குக்கரும் இது கூட ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் பேனும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா வெயிட்டாக இருந்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல், 5 இயர்ஸ் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. நான் வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாப்பாடு அதை தான் வச்சுருந்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் அப்படிங்கிறனால 1/4 லிட்டர் டம்ளரில் ஒரு 3 டம்ளர் போட்டால் குக்கர் ஃபுல்லாக வந்து சாப்பாடு வரும். நான் ஒரு 2 டம்ளர் மதியம் சாப்பாட்டுக்காக வந்து ஊற வச்சுட்டேன். நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கறியை தாளித்து விட்டுற போகிறேன். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து சும்மா ஒரு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடிக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கறியை தாளித்து விடும்போது மசாலாலாம் அரைச்சி ஊற்றுறதுக்குள்ளே கறி வந்து பாதி வெந்துடும். மசாலா அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா மீதி வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். ரொம்ப டைம் எடுக்காது. பாத்திரத்தை தான் வச்சுருந்தேன். எப்பயுமே குக்கரில் வந்து நாட்டுக்கோழி வந்து வைக்க மாட்டேன். மட்டன் மட்டும்தான் குக்கரில் வைப்பேன். தாளித்து விட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதங்கினதும் அப்புறம் தட்டி வச்சுருக்கேன் மிளகு பூண்டு போட்டு பச்சை வாசனை போனதும் தக்காளியும் போட்டுங்க. இது நல்லா குழஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி வந்து சேர்த்துக்கலாம். அன்றைக்கி நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ இருந்தது. ஃபுல்லாக அப்படியே குழம்பு வச்சுட்டேன். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் கறியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கறியிலிருந்து தண்ணி வரும், அதுவே வந்து நல்லா குக் ஆகிடும். ஒருவேளை அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்கில்லட் பேன் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 இன்ச் நல்லா வெயிட்டாக இருந்தது. முன்னாடி பிடிக்கிறதுக்கும் ஒரு ஹேண்டில், பின்னாடி நீளமாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு குக் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு உடன் கரண்டியை வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ வந்து எப்படி சீசன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். துரு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக மேலே வந்து க்ரீஸ் வந்து நம்மளுக்கு தடவி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மைல்டான ஸ்க்ரப்பர் வச்சு விம் லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உள்ளே வெளியேன்னு எல்லா இடமுமே டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா க்ரீஸ் அப்படியே பிளாக் கலரில் வரும். இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஒரு 4-5 டைம் கண்டினியூஸாக பண்ணும்போது க்ரீஸ் எல்லாமே வந்து கடாய் வந்து சூப்பராக சீசன் ஆகி யூஸ் பண்ண ரெடி ஆயிரும். இது மட்டும் இல்லை, எல்லா கேஸ்டைன் பாத்திரமுமே இதே மாதிரி வந்து சீசன் பண்ணலாம். இந்த கடாய் அதுக்கப்புறம் குக்கரோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் வாங்கும்போது நம்ம கோடு உமாவில் WA யூஸ் பண்ணும். 12% ஆஃபர் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு 5 டைம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பண்ணேன். சூப்பராக வந்து சீசன் ஆகிடுச்சு. இப்போ நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு நம்ம மசாலாலாம் வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு மசாலா அளவு பார்த்திங்கன்னா
ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், 1 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு. மிளகோட காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 வரமிளகாய், 2 பட்டை, 4 கிராம்பு, கருவேப்பிலை இருந்தால் இதோட சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட எனக்கு கருவேப்பிலை இல்லை. இன்னுமே வந்து அந்த பூச்சி தொல்லை வந்து குறையல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வாசம் வரையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியே போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொருளோடையே சேர்த்து ஆற வச்சிடலாம். இந்த கடாயில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 1/4 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ சின்ன வெங்காயம், கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். 3/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு துண்டு வந்து இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரே ஒரு ரக்கு கருவேப்பிலை இருந்தது, அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா நிறம் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. காலையில் டைமில் குளிராக இருந்தாலுமே மதிய டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெயிலாக இருக்குது. தீபி வந்து நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடுறேன்க்கா, எல்லோரும் குடிக்கலாம் அப்படின்னு வந்து அவள் போட்டுட்டு இருந்தா. லேகனும் பார்த்திங்கன்னா வெயிலாக இருக்குக்கா, ஜூஸ் போட்டு கொடுன்னு அவட்ட கேட்டுகிட்டே இருந்தா. அவள் போட்டு கொடுத்ததும் நல்லா குடிச்சான். எப்படி இருக்கு? சரி, எங்கே கீழே உடச்சிடாத, பார்த்து குடிச்சிட்டு கூட. நம்ம கறி தாளிச்சிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா, அது அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிட்டா வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. சிக்கன் மசாலாவுக்கு பொருளாக வறுத்து வச்சுருந்தோம்ல, அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் மசாலா வந்து ரெடி. நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்குன்னு இல்லை, கிரேவிக்கு, பிராய்லர் சிக்கனில் வைக்கிற குழம்பு, கிரேவி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். தண்ணி குழம்பு அப்படிங்கிறனால தாராளமாக நல்லா தண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. இந்த வாட்டி கோழி பார்த்திங்கன்னா நாங்கள் அடைக்கூட்டி வைக்கல, நாட்டுக்கோழி முட்டை லேகனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்தது, அதாவது ஃபஸ்ட்டு சின்ன கோழி வந்து முட்டை விட்டுருந்தது போல் சின்னதாக இருந்தது. அன்றைக்கி ஒரு 6 முட்டை பார்த்திங்கன்னா குழம்புக்குள்ளேயே போட்டு வேக வச்சுட்டோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்புக்குள்ளே வந்து போட்டோம். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருந்தோம்னா நல்லா ஊறிடுச்சு, தண்ணி அளந்து ஊற்றி விசில் போட்டு வச்சுட்டேன். சாப்பாடு, குழம்பு இதோட வேலை எல்லாமே முடிஞ்சுது. மீன் மட்டும் பொரிக்கணும். மசாலா வந்து முந்தின நாள் நைட்டே தடவி வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில். நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். சரி, ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்யலாம் அப்படின்னு நானும் தீபியும் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு வேலையை பார்த்தோம். மீனுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்க சட்னி ரெடி பண்ணியிருந்தோம். இது ரொம்ப சிம்பிள். ஒரு 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவைக்கு வரமிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே பச்சையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக வந்து ஸ்கில்லட் பண்ணதாக பார்த்திங்கன்னா மீனுமே பொரிச்சிருந்தேன். ஒரு 1/4 லிட்டர் தான் எண்ணெய் விட்டுருப்பேன், ரீஃபண்ட் ஆயில் 1/4 லிட்டர் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் மீன் வந்து பொரிச்சிட்டோம். ஒரே டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 6 7 பீஸ் எடுத்து தாராளமாக பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. டீப் ஃப்ரை பண்ணால் கூட இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல, ரொம்ப நல்லா வந்திருந்தது. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த் பையிங்கான ப்ராடக்டாக தான் வந்து இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ண வந்துட்டார். அவர் தான் வந்து மீன் எல்லாமே வந்து பொரிச்சு கொடுத்தாரு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சனும் க்ளீன் பண்ணுற வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். தேவையான அளவுக்கு மீன் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக தண்ணி சட்னி, மீன் வறுவல், தொட்டுக்க ஆனியன், லெமன், வெள்ளை சாதம், நாட்டுக்கோழி தண்ணி குழம்புன்னு லஞ்ச் வந்து சூப்பராக இருந்தது. அன்றைக்கி தண்ணி குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா மதியம் என்ன சமைக்கிறோமோ அதே சாப்பாடு குழம்பு தான் நைட்டுக்கும். நைட்டு வந்து சமையல் வேலை எப்பயுமே இருக்காது. கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜாலியாக ஒரு வாக்கிங் போயிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு லேகன் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து க்ளே வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். 1 2 3 ABCD இதெல்லாம் எழுது அப்படின்னு. ஸ்க்ரீன் டைம் வந்து அவனுக்கு இருக்குது, ஆனால் பர்டிகுலர் டைம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பாருடா அப்படின்னு வந்து கொடுப்பேன்.
ரொம்ப நேரம் வந்து மொபைல் பார்க்க வந்து அலோவ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் டைம் ஈவினிங் பார்த்திங்கன்னா அத்தை கூட அவன் வெளியே போயிடுவான். அதனால் வந்து அவனுக்கு ஸ்க்ரீன் டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதில்ல. மற்ற டைம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவனை வந்து நான் என்கேஜாக வச்சுக்குவேன். நைட்டு சமையல் வேலை எதுவுமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா, சரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் பொருளாக காலி ஆயிடுச்சு வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். மந்த்லி இவ்வளோதான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் லஞ்ச் பாக்ஸ் தனியாக, லஞ்ச் தனியாக செய்யறதுனால நிறைய பொருட்கள் அப்பப்போ தேவைப்படுது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இவ்வளோதான் பட்ஜெட் போட்டு வந்து பண்ண முடியல. நிறைய பேர் லேகனுக்கு நூடுல்ஸ், பாஸ்தா அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரேர் தான் அவனுக்கு கொடுக்குறது. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சுத்தமாக எங்களால் வந்து நிஜமாக அவாய்ட் பண்ண முடியல. இப்போ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு தீபிக்கு தான். எனக்கு எதாவது ரொம்ப பசிக்குது, வீட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். தீபியும் காலேஜ்லேருந்து வர ஒரு நாள் ரொம்ப பசியாக இருக்குன்னா அவளுக்கு தேவையானதாக கொஞ்சமாக செஞ்சு சாப்பிடுவாள். நாங்கள் சாப்பிடும்போது அவன் ஆசையாக வந்து கேட்கும்போது 2 வாய் வந்து ஊட்டி விடுமே தவிர டெய்லி கொடுக்குற பழக்கம்லாம் வந்து கிடையாது. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு கூட கோதுமை நூடுல்ஸ் ரெடி பண்ணி தான் அவனுக்கு வந்து நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஸோ பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி வச்சுட்டு சண்டே வந்து சூப்பராக முடிச்சுது. அன்றைக்கி கொஞ்சம் டே ப்ரொடக்டிவாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 11 மணி வாக்கில் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு வந்து மாவு, சோள பணியாரத்துக்கு மாவு வந்து நான் ஊற வச்சு அரைக்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு அளவுகளோடு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இட்லி தோசை மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சிட போகிறேன். எந்த டம்ளரில் பொருள் எடுக்கீங்களோ அதே டம்ளரில் எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க. 4 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 1 டம்ளர் வந்து பச்சரிசி, மொத்தம் 5.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி போடும்போது இட்லி நல்லா சாஃப்டாக ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் போடும்போது பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக மணமாக வந்து இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறோம். 5.5 டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அவல் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் காமிக்க போகிற பொருள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். கொட்டமுத்துன்னு வந்து சொல்லுவாங்க. இது ஒரு 10 நம்பர் போட்டிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், துணியில் வந்து ஒட்டாமல் வரும். அவளும் கொட்டமுத்தும் மட்டும் அரிசி ஆட்டும் போது ஊற வச்சுக்கலாம். அடுத்தது வெள்ளை சோள குழி பணியாரத்துக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வைக்க போகிறேன். டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். இந்த சோளம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லா வந்து குளிர்ச்சியாக இருக்கும். 1.5 டம்ளர் சோளத்துக்கு அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து கருப்புளுந்து. இந்த மாதிரி சிறுதானியம் செய்யும்போது மட்டும் கருப்புளுந்து சேர்த்து செய்வேன். அது வந்து ரொம்ப ஹெல்தி. மற்றபடி இட்லி அரிசி ஊற வைக்கிறதுக்கு வந்து வெள்ளை உளுந்தே தான் போட்டுட்ருக்கேன். நான் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால. நான் உளுந்து அரிசி எல்லாமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 டைம் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைப்பேன். அரிசி கழிஞ்ச தண்ணி எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வச்சு கொண்டு மாட்டுக்கு தான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் கழிஞ்சு எடுத்து மறுபடியும் கிரைண்டரில் போடக்குள்ள எனக்கு சலுப்பாயிடுது. அதனால் இப்படி பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அரிசி, சோளம் அதெல்லாம் வந்து வெளியே வச்சுட்டு உளுந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறும்போது நல்லா உளுந்து வந்து உதிரியாகி வரும். நான் ஒரு 11-11:30க்கு வந்து ஊற வச்சேன். ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு ஆட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு தான் அரைச்சேன். உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஊற வச்சோம்னா தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதை ஊற்றி அரைக்கும் போது நல்லா உளுந்து வந்து உதிரியாகி வரும். அதை ஆட்ட போட்டுட்டு இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அவல் வந்து ஊற வச்சுட்டேன். கொட்டமுத்து வந்து இந்த மாதிரி இடிக்கலோட அந்த கல்லில் தட்டினீங்கன்னா அந்த தோல் மட்டும் அப்படியே அழகாக வந்து உடஞ்சி வந்துடும். உள்ளே இருக்கிறத நீங்கள் ஊற வைக்க தேவையில்லை. உளுந்து எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த கொட்டமுத்தை போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். உளுந்து ஒரு 3/4 மணி நேரம் ஓடிச்சு. இந்த மாதிரி நல்லா வெள்ளையேன்னு தண்ணியில் போடும்போது நல்லா மிதக்கணும். அப்படி ஆட்டினீங்கன்னா தான் இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். உளுந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொட்டமுத்து அதை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஆட்டினதுக்கப்புறமா அவல் சேர்த்துக்கோங்க. இந்த 2 ஏன் முன்னாடி சேர்க்குறோம் அப்படின்னா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை சேர்த்தோம் அப்படின்னா அரைப்படாது. அதனால தான் இந்த 2 முன்னாடி போட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கிறோம்.
நாம் போட்ட கொட்டை முத்தம் அவளும் பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அரிசி வந்து சீக்கிரம் அரைப்பட்டுரும். எப்பயும் இட்லி தோசைக்கு நம்ம எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த அரிசி மாவையும் உளுந்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் இட்லி வந்து இன்னுமே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நான் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அந்த கலக்கும் போதே வந்து போட்டுக்குவேன். தனியாக மறுபடியும் புளிச்சதுக்கப்புறம் வந்து கலக்க மாட்டேன். உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அந்த அரிசி மாவையும் உளுந்தையும் இந்த மாதிரி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். புளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து சூப்பராக வரும். நம்ம எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோமோ அதே மாதிரி தான் சோள பணியாரத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து உளுந்த தனியாக ஆட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சோளத்தையும் அரிசியும் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் ரெண்டையும் கலந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா புளிச்சிரும். சோளம்னு கிடையாது, எந்த ஒரு சிறுதானியம் செஞ்சீங்க அப்படின்னாலும் அது ஒரு 4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிரும். ரொம்ப நேரம் புளிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, பணியாரமாக இருந்தாலும் சரி, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. புளிச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க. ஸோ ஈவினிங் ஒரு 4 மணிங்கும் போது அரைக்க ஆரம்பித்தேன். 6 மணிங்கும் போது இட்லி தோசை மாவுலாம் அரைச்சி முடிச்சிட்டேன். மறுபடியும் ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு வந்து நைட்டு தான் சோள பணியாரத்துக்கு மாவு அரைச்சிருந்தேன். நைட்டு இந்த மாதிரி சிறுதானிய மாவுலாம் புளிக்க விடுறீங்க அப்படின்னா அலாரம் வச்சுட்டு படுத்துக்கோங்க. 4 மணி நேரம் கழித்து எழுந்து வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடுத்த நாள் சமைக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, எத்தனை நாள் கழித்து கூட நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் நைட்டுக்கு வந்து இட்லி வந்து ஊற்றியிருந்தேன். புளிச்ச உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் ஊற்றிக்கலாம். எந்த அளவில் புளிச்சிருந்ததோ அது அப்படியே இருக்கும். ஸோ தேவையானதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சோள பணியாரமும் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு தான் சோள பணியாரம் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி தோசை மாவு பார்த்திங்கன்னா புளிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா மாவை அடித்து மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இட்லி வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போயிடும். இந்த மாதிரி பந்து பந்தாக வராது. அப்படியே சைட்லேருந்து ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்து அப்படியே ஊற்றி வைங்க. சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இட்லி வந்து செம்மையாக வந்திருந்தது. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கு நான் சோள பணியாரம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டிஃபன் பாக்ஸுக்கு அதான் கொண்டு போயிருந்தாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ போடணுன்னு தோணுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருந்தேன். ஒரு 2 பச்சை மிளகாய், கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் கடைசியாக ஒரு பஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மாவில் கொட்டி கலக்கிடுங்க. கடைசியாக போடுற அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து பணியாரத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துட்டு குழி பணியார கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு கடலெண்ணெய் விடுங்க. அதுவும் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வாங்கி தோசையாக இருந்தாலும் சரி, பணியாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஊற்றி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே இன்னொரு மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். சிறுதானியம் எது குக் பண்ணிங்கன்னாலும் ரொம்ப நேரம் குக் பண்ணணும். அப்போ தான் வயிற்றுக்கு வந்து ஒத்துக்கும். சூப்பராக வந்திருந்தது. ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.